இப்போம் 12ஆம் வசனம் முதல் கடைசி வரை நான் வாசிக்கப் போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் கடைசி வரை. ரோமர் 5:12 முதல். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனும் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி இது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாவம் எப்படி உலகத்திலே வந்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் எப்படி மனிதனை ஆட்கொண்டது என்பதை குறித்து இங்கே விளக்குகிறார். ஏற்கனவே மனுஷன் எப்படி பாவியா இருக்கிறான் என்பதெல்லாம் சொல்லிவிட்டார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இவைகளிலே மனுஷனுடைய பாவ நிலையை அவர் விளக்கிவிட்டார். பாவத்திலே விழுந்து கிடக்கிறான் என்று. ஆனால் இங்கே எப்படி பாவம் மனுஷனை கவி கொண்டது, பிடித்துக் கொண்டது, அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவன் வெறும் பாவம் செய்கிறவனாய் மட்டுமல்லாமல் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தினாலே மரணமும் அவனை பற்றி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இங்கே அவர் திட்டவட்டமாய் பேசுகிறார். இன்றைக்கு 12, 13, 14 வசனங்களை மட்டும் படிக்க போகிறோம். அந்த முழு வேத பகுதியும் ஒன்றாக இருப்பதனால் அதை முழுவதுமாக வாசித்தேன். ஆனால் 12, 13, 14 வசனங்கள் மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். இந்த வேத பகுதியிலே ஒரு முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உணர்த்துகிறார். அது என்ன? ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடு. எல்லா உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் ஆதாமுக்குள்ள இருக்கிறான் என்பதுதான் அவருடைய இந்த கருத்து. உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லா மனுஷனும் ஆதாமுக்குள்ள இருக்கிறான். ஏன் ஆதாமுக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லுகிறோம்? அவன் மனுஷனா இருக்கிறான். இவன் ஆதாமிலிருந்து வந்தவன், இவன் ஆதாமுக்குள் இருக்கிறான் என்று அங்கே காண்பிக்கிறார். அதோடு நிறுத்தி விடாமல் பிறகு என்ன காண்பிக்கிறார்? மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், அவன் இப்பொழுது மனிதனாய் பிறந்த ஆதாமுக்குள்ள இல்ல, மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதை காண்பிக்கிறார். ஆதாமுக்குள்ள இருந்த மனுஷனை பாவம் எப்படி ஆட்கொண்டதோ, எந்த அளவுக்கு அவனை அடிமைத்தனப்படுத்தி அவனை ஆட்கொண்டதோ, அதுபோல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனிதனை நீதி ஆட்கொள்ளுகிறது. நீதி அவனுக்கு உள்ளே இருக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற மனுஷன். பாவம் ஒரு காலத்தில் அவனை ஆட்கொண்டது போல இப்பொழுது நீதி அவனை ஆட்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த முழு வேத பகுதியின் சாராம்சம். இன்றைக்கு எப்படி மனுஷர்கள் பாவிகளாக்கப்பட்டார்கள், அதே மனுஷர்கள் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து சற்று பார்ப்போம். இந்த 12, 13, 14 வசனங்களிலே
எப்படி மனிதன் பாவியாக்கப்பட்டான் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இது நம் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய சத்தியம். இதை பலவித கோணங்களிலே பல முறை பல வித்தியாசமான கோணங்களிலிருந்து பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். மனுஷன் எப்படி பாவியாக்கப்பட்டான் என்பதை புரிந்து கொண்டால் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்பது நமக்கு திட்டவட்டமாக விளங்குகிறது. ஆகையால் அதை செய்வோம். இன்றைக்கு முதலாவது வாழ்க்கையிலே பார்க்க போனால் 2 மறுக்க முடியாத உண்மைகள் வாழ்க்கையிலே இருப்பதை வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் அறிந்து கொள்ளலாம். நான் வாழ்க்கையை உணர்ந்தவன், இங்கு அநேகர் இருப்பீர்கள். வாழ்க்கைனா என்ன என்பதை உணர்ந்திருப்பீர்கள். அப்படி உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில 2 மறுக்க முடியாத உண்மைகள் இருக்கிறது. இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. 2 மறுக்க முடியாத உண்மைகள். ஒன்று, அந்த ஒரு உண்மை என்ன? எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்கிறது என்பது உண்மை. எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாவம்ங்கிற வார்த்தை பிடிக்காது. இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளில் பாவம்னு பேச ஆரம்பிச்சாலே ஜனங்க இது வேணான்றுவாங்க. அவங்க பாவம்னால பிடிக்கிறது இல்லை. பெரிய பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால பாவம் பிடிக்கல, அப்படி கிடையாது. இவர்கள் பாவிகள் தான். ஆனால் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. பாவி என்ற வார்த்தையே அவர்களுக்கு அகராதியில வேண்டாம் என்கிறார்கள். பாவி என்பதை பேசவே கூடாது, அதை நினைக்கவே கூடாது என்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று. எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்கிறது என்பது தவிர்க்க முடியாத, வாழ்க்கையில மறுக்க முடியாத உண்மை. பாவத்தை பற்றி பேசாதன்னு சொல்லுகிறவர்கள் கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாழ்க்கையில மனுஷனை கெடுக்கிற சக்தி ஏதோ ஒன்று இருக்கிறது. மனிதனை அவர்களும் உணர்ந்து அதை அறிவிக்கிறார்கள். அநேகர் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறோம். ஐ எம் நாட் a saint. நான் ஒரு பெரிய தூய்மையான பரிசுத்தவான் அல்ல அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப பிரபலமா சொல்லுவாங்க. ஐ எம் நாட் a saint. ஐ எம் நாட் a saint. பாவிங்கிறதை ஒத்துக்க மாட்டாங்க. ஐ எம் நாட் a saint என்பதை உணர்கிறார்கள் அவர்கள். அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒரு பாவ சக்தி அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு தன்மை, ஏதோ ஒரு சக்தி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது என்பதை மனிதன் மறுக்கவே முடியாது. ஏன் சொல்றேன்? ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி பாருங்க, அதை தொடாதேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா அதை தான் தொடும். சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன். எல்லா சப்ஜெக்டுக்கும் டியூஷன் வச்சு தான் படிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளை பாருங்க, இந்த காலத்துல ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இந்தி டியூஷனுக்கு போகணும், தமிழ் டியூஷனுக்கு போகணும், கணக்கு டியூஷனுக்கு போகணும், எல்லாத்துக்கும் டியூஷன். டியூஷன் வைக்காத சப்ஜெக்டே கிடையாது. எல்லாத்துக்கும் டியூஷன் வச்சிடணும். ஆனா பாவத்துக்கு யாராவது டியூஷன் வச்சு படிச்சீங்களா? அது தானா வருது. மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து பாவம் எங்கிருந்தா வருதோ தெரியல, எப்படித்தான் அது மனுஷனை நடத்துதுன்னு தெரியல, எப்படிதான் அவனை ஆட்கொள்வதுன்னு தெரியல. அதுக்கு அவன் போய் எங்கேயும் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியதில்லை, இதை யாரும் அவனுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, இதுல யாரும் அவனை பயிற்சிவிக்க வேண்டியதில்லை, இதுல யாரும் அவன் நடத்த வேண்டியதில்லை. பாவம் என்கிறது தானா, அதனுடைய தன்மை. அது என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்படத்தான் செய்கிறது. சங்கீதக்காரன் பாவம் சொல்லுகிறான் பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அவன் பாவம் செய்தது வளர்ந்து கல்யாணம் ஆகி பெரிய ஆளா இருக்கும்போது பாவம் செய்தான். இப்போ எப்படி பாவம் செய்ததுன்னு எண்ணி பார்க்கிறான். சொல்றான், ஆஹா இதுதான் பிரச்சனை, நான் பிறக்கும் போது இந்த பாவத்தில் கருத்தரிக்கப்பட்டவன் நான், பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவன் நான், பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருந்திருக்கிறது, இந்த பாவத்திலேயே நான் பிறந்தேன், இந்த பாவத்திலேயே நான் வளர்ந்தேன், இது தன்மை எனக்குள்ள அப்படியே இருக்குது, அந்த ஆண்டு கொள்ளுகிற அந்த தன்மை அந்த பாவத்துக்கு இருக்கிறது, ஆகையால் தான் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி அப்படி அவன் சொல்லுகிறான். பாவம் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ பிரசங்கத்தை கேட்கலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனாவது எனக்குள்ள இந்த பாவத்தின் சக்தி, ஆளுகிற சக்தி இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. சாதாரண மனுஷன் கூட சொல்லுகிறான், நான் எதை செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறேனோ அதை செய்யறேன், எதை செய்யணும் விரும்புகிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ ஏதோ என்று என்னை உந்தி தள்ளுகிறது, என்னை செய்ய வைக்கிறது, அதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை. எதை செய்யணுமோ நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறான். ஆக மனுஷனுக்கு பாவம் இருக்கிறது, எல்லா மனுஷருக்குள்ளாகவும் பாவம் குடிகொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத,
ஒரு உண்மை. அதை நாம் எல்லாரும் என்றைக்காவது ஒரு நாள் உணர்ந்துதான் ஆக வேண்டும். நாம் அப்படியே உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து வாழ்க்கையை குறித்து கவனமாய் சிந்தித்து பார்த்தால் ஒன்று விளங்கும். நம்முடைய வாழ்க்கையை ஆளுகிற சக்தி நமக்குள்ளே வேற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உடனடியாக உணர்ந்து கொள்வோம். நாம் ஆள சிந்திக்காவிட்டால், ஒருவேளை வாழ்க்கையை குறித்து சிந்திக்காமலே விட்டுவிட்டால், இப்படியே உல்லாசமா வாழ்ந்து இப்படியே போடுவோம் நினைச்சா ஒருவேளை அதை பற்றி சிந்திக்காமலே இருந்து விடலாம், அந்த உணர்வு ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியினுடைய தன்மை நமக்கு புரியும். ஏதோ ஒன்று நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆகையால் தான் நாம் இப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு திட்டவட்டமாய் வழங்கும். எல்லா மனுஷனுக்குள்ளாகவும் பாவம் இருக்கிறது, அது மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது உண்மை, எல்லா மனுஷனுக்கும் மரணம் ஒன்று காத்திருக்கிறது. இது இன்னொரு மறுக்க முடியாத உண்மை. ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்பாங்க நம்ம நாட்டில். இதெல்லாம் அவசகுணங்க, மரணமாவது இதாவது காலங்காத்தால மரணத்தை பற்றி பேசுறாரு பாரு. அப்படி கிடையாது, மறுக்க முடியாத உண்மை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், ஓட வேணாம், அதை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். மரணம் என்பது மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது. மறிக்க மாட்டேன், எனக்கு சாவே கிடையாது என்று ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வாயை திறந்து சொல்லக்கூடிய சக்தி எந்த மனுஷனுக்கும் கிடையாது. மரணம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது நாம் உணர்ந்து வைத்திருக்கிற உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனும் மறிக்கும்படியாக தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மறிக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறான், மறிக்கிற நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். சில வருஷங்களுக்கு முன்பதாக டாக்டர் அக்பர் ஹக் இந்த சபையில இங்கே பேசினார். அப்பொழுது சொன்னார் பிறந்த நாள் கொண்டாடுறதை பற்றி. பிறந்த நாள் கொண்டாடும் போது என்ன கொண்டாடுறோமா, ரொம்ப சந்தோஷமா கேக்க வெட்டி கையை தட்டி ஆகான்னு ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடி கொண்டாடுறோன்றார். ஆனா என்னத்தை கொண்டாடுறோமா? உண்மையாகவே ஒவ்வொரு பிறந்த நாளும் சாவுக்கு ஒரு வருஷம் இன்னும் சீக்கிரம் நெருங்கி விட்டது, என்னுடைய மரணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் கிட்ட வந்திருக்கிறேன் நானு, போன வருஷம் இருந்ததை விட இன்றைக்கு என் மரணம் இன்னும் சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை தான் ஒவ்வொரு மனுஷனும் அறிவிக்கிறான் சொன்னார். அது ஒரு மாதிரி சிலருக்கெல்லாம் தூக்கி பாட்டு போட்ட மாதிரி இருக்கும், இதானா பர்த்டே கொண்டாட்டம்னு. சிலர்லாம் ஒருவேளை பர்த்டே கொண்டாடுறதே நிறுத்திருக்கலாம். அன்னையில இருந்து நீங்க கொண்டாடுறது நிறுத்தலாம், இந்த பர்த்டே பற்றி நினைக்கிறதையும் நிறுத்தலாம், உங்கள் வயதை எண்ணுவதையும் நிறுத்தி விடலாம், வயதை பற்றி பொய்யையும் சொல்லிவிடலாம், சிலர் சொல்லுவது போல அதை மறைத்து விடலாம். ஆனால் மரணம் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் காத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது மனுஷன் தப்பவே முடியாது. நீங்க என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் என்பது காத்து கொண்டே இருக்கிறது. எந்த மனுஷனும் எனக்கு மரணம் கிடையாது என்று சொல்லவே முடியாது. மனுஷன் எந்த நிமிஷம் உலகத்துக்குள்ள வர்றானோ அந்த நிமிஷமே அவன் போறதுக்கும் ஆரம்பிக்கிறான் என்பதுதான் உண்மை. எந்த நிமிஷம் நம்ம முதல் மூச்சை விட ஆரம்பிக்கிறோமோ, வாழ்வதற்காக மூச்சை விட ஆரம்பிக்கிறோமோ, அந்த நிமிஷமே நமக்கு ஒரு காரியம் விளங்க வேண்டும், இந்த மூச்சு கடைசியா ஒரு தடவை விட போறான் மனுஷன், அதோட அந்த மூச்சு நிற்க போகிறது என்பது உண்மை. மரணம் என்பது அதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் மரணம் வருது. ஏன் வருது? எல்லாரும் அலறாங்க பார்த்து, மரணத்தை பார்த்து. ஐயோ இந்த மரணம் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்குமே, இந்த மரணம் ஏன் வருது, மனுஷனை நோக்கி ஏன் வந்து கொண்டிருக்கிறது, மனுஷன் ஏன் இந்த மரணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான்? ஒரு மனுஷன் கூட இந்த மரணத்திலிருந்து தப்ப முடியாதா? தப்பவே முடியாது. அதுதான் உண்மை. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஆக பாவம், மரணம் என்கிற இரண்டு காரியங்கள் மனுஷனுக்கு மறுக்க முடியாத உண்மை. மனுஷனுடைய வாழ்க்கையிலே இதை இரண்டையும் அவன் மறுக்கவே முடியாது. இன்றைக்கு இதை பதில் சொல்லிட்டு தான் நம்ம வெளியே போனோம் இங்கிருந்து. இந்த பாவம் எங்கிருந்து வந்தது? இந்த மரணம் எங்கிருந்து வந்தது? ஏன் பாவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது? ஏன் மரணம் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது? ஏன் மரணத்துக்கு ஒரு மனுஷன் கூட தப்ப முடியாது? இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் சொல்லாமல் இன்னும் ஒரு நாள் கூட நம்ம காலத்தை கடத்தக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பாவம், மரணம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயம் என்பதை சொல்லிட்டேன். பாவம் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது. ஒரு மனுஷனும் எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆளை சிந்தித்து பார்த்தால், நிதானித்து பார்த்தால் வழங்கும் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, ஆட்கொள்ளுது, ஆளுகுதுன்னு. மரணம் எனக்கு கிடையாதுன்னு ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாது. எல்லா மனுஷனுக்கும் மரணம் இருக்கிறது. ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இப்போது எங்கிருந்து வந்தது? ஏன் இப்படி மனுஷனை ஆட்டி படைக்கிறது? ஏன் மனுஷன் மீது ஒரு மனுஷனை கூட விடாமல் அவ்வளவு சக்தியோடு இந்த பாவமும் மரணமும் மனுஷனை ஆட்கொள்ளுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு ரெண்டு விதமான பதில்கள் இருக்கிறது. ஒன்று,
வேதத்திற்கு புறம்பே இருந்து வருகிற கருத்துக்கள், வேதத்துக்கு ஒவ்வாத வெளிப்புறத்தில் இருக்கிறவர்கள், வேதத்தை விசுவாசியாதவர்கள் சொல்லும் கருத்துக்கள், இந்த பாவம் மரணம் என்னன்னு சொல்லி அவங்க சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இன்னொன்று வேதத்தில் சொல்லப்படுகிற சத்தியங்கள், இந்த பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும். வேதத்துக்கு புறம்பே உள்ளவர்கள் இந்த பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் நான் சிந்தித்து பார்ப்போம். வேதத்துக்கு புறம்பே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாதையா, பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனுஷன் பாவி அல்ல, அவன் இன்னும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமா இருக்குது. அவன் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விருத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்று நல்ல குணாதிசயங்களையும் பழக்க வழக்கங்களையும் நல்ல விதமான பண்புகளையும் அவன் கற்று அவன் முன்னேற வேண்டுமே ஒழிய அவனை பாவி பாவின்னு சொல்லக்கூடாது. மனுஷன் கத்துக்கிட்டே வர்றான், கொஞ்ச நாள் ஆனா அவன் நல்லா ஆயிடுவான். இவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள்? விஞ்ஞானத்தில் ரொம்ப இவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை கிடையாது. அவர்கள் என்ன நம்புகிறார்கள்? மனுஷன் இந்த புழுவிலிருந்து அப்படியே கோடான கோடி வருஷங்களாக அப்படியே இவால்வ் ஆகி, அதாவது அப்படியே அங்க ஆரம்பித்து புழுவில் ஆரம்பித்து கடைசியில் இப்ப மனுஷனா வந்து நிற்கிறான். ஒரு காலத்துல குரங்காரம் தான் 4 காலில் நடந்துட்டு இருந்தான், இப்ப 2 கால தூக்கிட்டான், அது கையாயிடுச்சு, மீது 2 காலு கீழே இருக்குது. மனுஷன் இப்போ எல்லாம் மிருகத்தை காட்டிலும் மனுஷனுக்கு மூளையில அறிவு அபிவிருத்தி அதிகமாகி விட்டபடினாலே மிருகத்தை காட்டிலும் சிந்தனை ஆற்றல் உடையவனாக திறமை உள்ளவனாக இவன் இருக்கிறான். எல்லா மிருகங்களை காட்டிலும் உயர்ந்து இருக்கிறான். இவன் இன்னும் போக 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 இவன் இன்னும் உயர்ந்து கொண்டே போவான். இருந்தாலும் மிருகத்தன்மை கொஞ்சம் இருக்குது அவன்கிட்ட இன்னும் மிருகத்தன்மைகள் சில இருக்கிறது. ஆனா இருந்தாலும் போக 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 அவன் ஒரு சிறந்த மனிதனாய் விளங்குவான் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கோடான கோடி கோடி வருஷமா அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு மனுஷன் இப்படி இருக்கிறான், இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான். இன்னொரு 10,000 கோடி வருஷம் போனா, இன்னொரு 50,000 கோடி வருஷம் போனா யுகம் யுகமாக மனுஷன் இருப்பான் என்றால் எப்படியோ அவன் வளர்ந்து 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 இன்னும் உயர்ந்த மனிதனாக, ரொம்ப சிறந்த மனிதனாக, அவன் சிறந்த பண்புகளை உடையவனாக பூரண மனுஷனாக அவன் விளங்குவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில பார்க்க போனால் பார்க்கிறோம் உலகத்தை. ஆதி காலத்தில் ஆதி மனிதர்கள் இருந்தார்கள், கற்கால மனிதர்கள், இப்படி பழங்கால மனிதர்கள்லாம் இருந்து அவர்கள்லாம் மிருகங்களைப் போல வாழ்ந்தார்கள். அவர்கள் பெரிய கலாச்சாரம் ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு பண்புகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுகிறோம், மிருகத்தை போல இருந்தார்கள் சொல்றோம். இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்போம். இந்த நவநாகரிக உலகத்திலே இன்னைக்கு மனுஷன் இன்னும் அப்படிதான் இருக்கிறான். அவன் முன்னேறி கொண்டு காலம் ஆக ஆக வருஷங்கள் ஆக ஆக அவன் முன்னேறி செல்வான், இன்னும் சிறந்தவனாக விளங்குவான் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு அற்று போய்விட்டது. ஏனென்றால் மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உண்மை என்ன? அவன் மாறி நன்றாக மாறுவதற்கு பதிலாக போக 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 இன்னும் மோசமாகிக் கொண்டேதான் போகிறான் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு கொஞ்சம் கையெல்லாம் கட்டுறான், இன்னைக்கு சட்டெல்லாம் நல்லா போடுறான், நல்ல சாப்பாடு சாப்பிடுறான், இன்னைக்கு பாருங்க நல்லா வளர்றான், நல்ல திடகாத்திரமா இருக்கிறான், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுடைய தன்மையில மாற்றம் ஒன்றும் கிடையாது. தன்மை சீர்கட்டு கொண்டேதான் போய்கொண்டே இருக்கிறது. அவன் டை கட்டினா பெரிய விமானத்துல போறான், அவன் பெரிய ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், அவன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான்னா உண்டு. ஆனால் அதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறான்? இன்னொருத்தனை கொல்ல, அழிக்க, தேசங்களை அழிக்க, சிறு பிள்ளைகளையும் ஒன்னும் அறியாதவர்களையும் ஆயிரக்கணக்கில் அழித்து பயமுறுத்தி இப்படி பண்ணத்தான் ஒருவன் மேல் ஒருவன் ஆதிக்கம் செலுத்த மிருகத்தை போல அவன் அந்த முயற்சியை எடுக்கிறான். அங்க மனிதன் முன்னேறி கொண்டு செல்வான்கிற நம்பிக்கை அற்று போயிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை பார்த்தால் வேத வசனம் அப்படி சொல்லவில்லை, வெறும் மாறாக சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷர்கள் அப்படி நினைக்கிறார்கள், மிருகத்தில் இருந்து வந்தான் இவன் முன்னேறிட்டு போறான், அவன்கிட்ட பாவம் கிடையாது. ஏன்னு சொன்னா அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே போறான்னு சொல்லுகிறார்கள். மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? மரணத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், மரணம் மனுஷனுக்கு ஒரு சக்கரம் மாதிரி, வாழ்க்கை சக்கரத்தில் வருகிற ஒரு பகுதி. எப்படி ஒரு புல்லு முளைத்து அது வளர்ந்து அது பெருகி அப்படியே காஞ்சி திரும்ப பட்டு போய் அப்படியே ஒண்ணுமில்லாமல் அழிந்து போகிறதோ அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவன் பிறக்கிறான், வளர்கிறான், முதிர் வயது அடைகிறான், அது வாழ்க்கை உச்சகட்டத்துக்கு போன பிறகு முதிர் வயது அடைந்து பிறகு செத்து போகிறான், திரும்பவும் வேற வாழ்க்கை. புல்லு முளைக்கிறது போல ஆட்கள் முளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த புல்லு முளைக்குது, நாளைக்கு அதெல்லாம் போயிடுது, வேற புல்லு ஃப்ரெஷ்ஷா முளைக்குது, அந்த புல்லு முளைத்த இடத்திலே விழுந்து அழிந்து ஒண்ணுமில்லாமல் போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக மரணம் என்பது எப்பவுமே இருக்குதுன்றாங்க. இப்போ புதுசா வந்துடல மரணம், இது எப்பவுமே இருக்குது. பாவம் என்பது இல்லையே இல்லைன்றாங்க, மரணம் என்பது எப்பவுமே இருக்குதுன்றாங்க. எப்பவுமே இருக்குது என்று சொன்னால்
அது வாழ்க்கையில ஒரு பகுதி. இப்படிதான் இருக்கும் வாழ்க்கைனா, அப்படிதான் பிறக்கணும் அப்புறம் இறக்கணும். அது இல்லைன்னா என்ன வாழ்க்கை? பிறந்தால் இறக்க வேணும், இறந்த உடனே அப்புறம் மறுவாழ்வு உண்டு. இப்படி எல்லாம் பல விதமான தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் ஒரு முறை சொன்னாராம், ஒரு பிரசங்கியார் சொன்னாராம், அவர்கள் ரெண்டு பேரும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் வேத வசனத்திலிருந்து இயேசு சொன்ன ஒரு காரியத்தை. இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்போது சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழாதிருந்தால் தனியாக இருக்கும், சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னார். சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை. தன்னுடைய சாவு குறித்து சொல்லுகிறார், தன்னுடைய மரணத்தை குறித்தும் அது உண்டாக்குகிற பலனை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அதை விசுவாசியாத ஒரு பிரசங்கியார் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர் சொன்னாரா, அப்படி இல்லையா, அவர் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். வாழ்க்கையில மரணம் என்பது ஒரு சக்கரத்தில் வருகிற ஒரு பகுதி மாதிரி சுழன்று கொண்டே இருக்கிறது. மரணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரவுண்டு போனா ஒரு சுத்து வந்தா திருப்பி மரணம் வரும், இன்னொரு சுத்து வந்தா திருப்பி அந்த மரணத்தை சந்தித்து தான் ஆக வேணும். அது சக்கரம் மாதிரி சுழன்று கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாராம். எப்படியான்னு கேட்டதுக்கு சொல்றாராம், இந்த விதையை நாம நிலத்துல போட்டா அது அப்படியே அந்த விதை செத்து அந்த மண்ணோட மண்ணா ஆகும்போதுதான் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் உண்டாகிறது. அதுல ஒரு புது ஜீவன் அது மூலமாக, அந்த செத்து அழிவதன் மூலமாக அதிலிருந்து புதிய ஜீவன் வெளிப்படுகிறது. அதன் மூலமாக தானியம் உண்டாகி மிகுந்த கோதுமை உண்டாகிறது. அதைத்தான் சொல்றாரு அவர் என்றார். இன்னும் கேட்டா மரங்களும் பூக்களும் இன்னும் கேட்டா மிருகங்களும் கூட மறிக்கும் போது அவை மறித்து செத்து நாம் அதை மண்ணோடு மண்ணாக போக விடும்போது, அது மண்ணோட மண்ணாக அழுகி போகும்போது நைட்ரஜனை அது ப்ரொடியூஸ் பண்ணுதான். நைட்ரஜன் என்கிற ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணுகிறது என்று சொல்கிறார்கள். அதை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது மூலமாக மற்ற வாழ்க்கை வாழுவதற்கு அது உதவுகிறது. ஆகையால் இந்த மரணம் என்பது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. இந்த மரணத்தை இப்ப ஏதோ புதுசா வந்ததுன்னு சொல்லாதீங்க, இது எப்பவுமே இருந்து கொண்டிருக்குது. அதைத்தான் இயேசு சொல்றாருன்றாராம். பாருங்க, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறாரு. இவருக்கு மரணம்னா ஒரு சர்வசாதாரணமா இருக்கு. இவர் சொல்றாரு, இது வாழ்க்கையில் ஒரு பகுதி, இது எப்பவுமே இருக்குது. மரம் செடி கொடிகள் எல்லாம் சாகுது, செத்து அதோடு அழிஞ்சு விடுதுன்னு நினைக்கிறோம். அழியல, அது திருப்பியும் மற்ற ஜீவன்களை அது உண்டாக்குகிறது, அது உதவுகிறது என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் சொல்றதை கேட்டோம். மனுஷன் பாவத்தை குறித்து என்ன சொல்றான்? பாவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஷன் வர வர பெட்டர் ஆகிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பாவம்ன்றீங்க? மனுஷன் பெரிய பரிபூர்ணனா இருந்தால் தானே அவன் பாவம் செய்தான்னு சொல்ல முடியும். அப்படி கிடையாது. அவன் மிருகத்தன்மையோட இருந்து அப்படியே வளர்ந்து இப்ப நல்லா ஆயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. மரணம்னா என்ன சொல்றாங்க? மரணம் இப்ப ஒண்ணும் வரல, அது எப்பவுமே இருக்குது, அது இருந்து கொண்டே இருக்குது, அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, சக்கரத்தில் ஒரு பகுதின்றாங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இது பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்குது மனுஷன் சொல்றதுக்கும் வேதம் சொல்றதுக்கும். இதைத்தான் வேதத்தை கவனிக்கணும் நாம. ஒரு மனுஷனாலே பாவம், பாவத்தின் மூலமா மரணம், ரெண்டும் உலகத்துக்குள் பிரவேசித்ததுன்னு சொன்னா அவ்வளவு நாள் அங்க இல்ல. இருக்கீங்களா? இவ்வளவு நாள் இல்லாத பாவமும் இவ்வளவு நாள் இல்லாத மரணமும் ஒரு நாளிலே ஒரு மனுஷனின் மூலமாக இந்த உலகத்துக்குள் என்ன பண்ணிச்சான்? பிரவேசித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். பாவத்தை குறித்து, பாவம் எப்படி பிரவேசித்தது என்பதை குறித்து சொல்லுகிறார். பாவத்துக்கு ஒரு சக்தி உண்டு. பாவம் ஏதோ ஒரு அமைதியான ஒன்று அல்ல. பிரவேசித்தது என்று சொன்னால் entered என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. sin entered the world, நுழைந்தது என்று. அதுல ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், நுழைஞ்சதுன்னா சும்மா மெதுவா கதவை தந்துட்டு லேசா நுழைஞ்சதுன்னு இல்ல, இன்வேடட், அதுதான் சரியான வார்த்தைன்னு சொல்லுகிறார். பாவம் என்ன பண்ணிச்சான்? அப்படியே ஒரு ராணுவம் ஒரு தேசத்தை எப்படி பிடிக்குது, கைப்பற்றுகிறது, அதுபோல பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில நுழைந்து இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்து மனுஷனையும் மனுஷ சந்ததிகளையும் கைப்பற்றி விட்டது, ஆட்கொண்டு விட்டது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்வேடட், sin invaded, it's an invading force. அது ஒரு அமைதியான ஒன்று அல்ல. அது ஏதோ லேசா ஜன்னலை திறந்து லேசா எட்டி பார்க்கிற ஒன்று அல்ல. கதவை லேசா தட்டிட்டு திறந்துட்டு வர்றது இல்ல. பாவம் உள்ள வந்த போது மனுஷன் அப்படியே பிடித்து கவ்வி கொண்டது. அதனுடைய வல்லமையினால், சக்தியினால் மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டதாம் பாவம். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது.
பாவம் இப்படிதான் மனுஷனுக்குள்ள வந்தது, ஒரு மனுஷன் மூலமா வந்ததுன்னு. மரணத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? மரணமும் பாவத்தின் மூலமாய் வந்தது என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். எங்கிருந்து வந்தது? பாவம் பிசாசன் மூலமாக முதலாக கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட போது அது வந்து அப்படியே இன்வைட் பண்ணி விட்டது, அப்படியே கைப்பற்றி கொண்டது, மனுஷனை ஆட்கொண்டது, ஆதிக்கம் செலுத்தினது. அந்த பாவத்தின் மூலமாக அதன் விளைவாக மரணமும் உள்ளே வந்தது. தேவன் சொன்னார் மனுஷனுக்கு, முதல் மனுஷனுக்கு, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். இதுவரைக்கும் சாவு இல்ல. இதுவரைக்கும் சாவுன மனுஷனுக்கு என்னன்னு தெரியாது. இதுவரைக்கும் அவனுக்கு சாவு கிடையாது. சாவு இல்லாமல் இருந்த மனுஷன் வெறும் ஜீவனை மட்டும்தான் அறிந்திருந்தான். சாவு அவனுக்குள் கிடையாது, சாகக்கூடிய தன்மை கிடையாது அவனுக்குள்ள. அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், முக்கியமான வசனம், அதை மட்டும் வாசிப்போம். 56வது வசனம், 11ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் 56வது வசனம். பாவத்தின் கூர் மரணம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர் பாவம். கூர் என்று சொன்னால் ஸ்டிங், கொட்டுகிறது. ஒரு பாம்பு வந்து கொட்டுனா எப்படி அதனுடைய விஷம் பரவி ஒரு மனுஷன் சாகிறானோ, அதுபோல மரணத்துக்கு கொட்டுகிற அந்த விஷத்தன்மை உடைய சக்தி ஒன்று வந்து அந்த மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மனுஷனுக்கு, மனு வர்க்கத்துக்குள்ள மனுஷன் ஏன் சாகிறான்? இன்றைக்கு சாகும்போது பாருங்க, எங்கேயா சாகு வீட்டுக்கு போய் பாருங்க, எல்லாம் அப்படியே நிற்பாங்க. மனுஷன் பெரிய விஞ்ஞானியா இருப்பான், PhD படிச்சிருப்பான், ராக்கெட்ல சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு இருப்பான். அந்த சாவை பற்றி ஒண்ணுமே அவனால செய்யவே முடியாது. இவன் எழுப்பி காட்டு சொல்லுங்க பாப்போம், இவன் எழுப்பி வீட்டுக்கு கொண்டு போக சொல்லுங்க, இவனுடைய விஞ்ஞானத்தை எல்லாம் உபயோகப்படுத்தி, இந்த பணத்தை எல்லாம் உபயோகப்படுத்தி இதான் பண்ண சொல்லுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷன் கையை கட்டிக்கிட்டு நமக்கு வராதா சரி, நம்ம தப்பணும்னு பேசாம நின்றுட்டு இருப்பான். இது என்னைக்கு நமக்கு வருதுன்னு பயந்துகிட்டு நின்றுட்டு இருக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த மரணம் எங்கிருந்து வந்தது? ஏன் இப்படி மனுஷன் மரிக்கிறான்? ஏன் மரிக்க வேண்டும்? ஏன் இந்த மனுஷனை மரணம் இப்படி ஆட்கொண்டிருக்கிறது? அவனை பாம்பு போல ஒன்று கொட்டிட்டுச்சு, அவ்வளவுதான். மரணத்தின் கூர் பாவம். இந்த பாவம் வந்து ஒரு பாம்பை போல விஷத்தன்மை உள்ளது. அது கொட்டினதுனாலதான் இன்றைக்கு மனுஷன் மரித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா மனுஷருக்கும் இந்த மரணத்தில் பங்குண்டு. மரணம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனுஷன் யாருமே கிடையவே கிடையாது. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும் போவோம். ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்ததாம். எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் எல்லாருக்கும் வந்துருச்சா? அல்ல, கவனிக்க வேண்டும். இப்ப மரணம் எல்லாருக்கும் எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்லுகிறேன். அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணம் எல்லாருக்கும் எப்படி வந்தது? அவர் சொல்லுகிறார் 13-14 வசனத்திலே விளக்கமாய் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் நினைவு வந்துருச்சு, ஐயோ இவங்களுக்கு விளங்குதான் நம்ம சொல்றது என்று நினைத்து 13-14 வசனங்கள் 12ஆம் வசனத்தை விளக்குகிறது. என்ன சொல்லுவார் பாப்போம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அதை அப்படி பேசுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தை எதையும் கொண்டு சேர்க்கிறாரு. யூதர்களுக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டு பாவத்தை அவர்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. பாவத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை வைத்துதான் அவர்கள் சிந்திப்பார்கள். 10 கற்பனையை கை கொள்ளாதவன், இந்த கற்பனையை மீறினவன், செய்யக்கூடாது சொன்னதை செய்தவன், கர்த்தருடைய கட்டளையை மீறினவன், இவன் தான் பாவி, இவன் தான் பாவம் செய்தான், இதுதான் மீறுதல் பாவம் என்று அவர்கள் அப்படியாகவே எண்ணுகிறார்கள். ஆகியால் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் வந்ததுன்னு நினைக்காதீங்க. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே பாவம் மனுஷனை ஆட்கொண்டிருந்தது. அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆதாம் தான் முதல் மனுஷன். மோசே யார்? மோசேயின் மூலமா தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. ஆகையால 10 கற்பனை கொடுக்கப்படுகிற வரைக்கும், முதல் மனிதனிலிருந்து கற்பனை கொடுக்கப்படுகிற வரைக்கும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரைக்கும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் அப்பவே இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகையால் தான் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் கொல்ல வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் இவருடைய பாவம் மிகுதியாகி பெருகி இது உலகத்தை நிரப்பினபடினாலே தேவன் இந்த பாவிகளை மூழ்கடிக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் அது ஒரு காரியத்தை நிரூபிக்கிறது. வெள்ளம்
நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம் ஒரு காலத்தை நிரூபிக்கிறது. என்ன? பாவம் உலகத்தில் இருந்தது, மிகுதியா இருந்தது. மனுஷன் பாவியா இருந்தான் என்பதை அது திட்டவட்டமாய் நிரூபிக்கிறது. அடுத்த வாசிப்பு, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்பதான் சொன்னார் நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடியே பாவம் வந்துருச்சுன்னு. அது இப்ப என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவத்துக்கு ஒரு டெபினிஷன் கிடைச்சது. இதுதான் பாவம் என்கிற அர்த்தம் கிடைத்தது. அப்பதான் புக்ல எழுத போகிறது இதுதான் பாவம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இதைத்தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த மரணம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களுக்கு ஆட்கொண்டதாம். ஆதாமை போல பாவம் செய்யலவர்கள். ஆதாம் எப்படி பாவம் செய்தான்? கர்த்தர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதன்னு சொன்னார். சொன்னதை அவன் செய்தான். செய்யாத, இதை புசிக்காதன்னு சொல்லி கட்டளை கொடுத்ததுக்கு மீறி அதுக்கு எதிராக அவன் செய்தான். ஆகையால் அவன் பாவம் செய்தான் சொல்லுகிறோம். அப்படி பாவம் செய்யாதவர்களையும், அந்த விதத்திலே பாவம் செய்யாதவர்களையும் இது ஆட்கொண்டு விட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆதாமை போல நாம பாவம் செய்யாம இருக்கலாம், ஆதாமை போல பாவம் செய்யாதவர்கள் அனைவரும் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களையும் இந்த மரணம் ஆட்கொண்டு விட்டதாம். ஆதாம் எப்படி மரணம் மனுஷனை ஆட்கொண்டது? ஆதாமை போல ஒரு மீறுதலை செய்யாதவன், ஒரு கட்டளையை மீறல, ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்குது. வேதம் சொல்லுது அந்த குழந்தை கூட தேவனுடைய பார்வையில பாவியாதான் எண்ணப்படுகிறது என்று. ஒரு பாவம் செய்யாம ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஒரு கெட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பார்வையில் அவன் பாவி என்று. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து, ஏறக்குறைய எல்லாரும் சொல்லல, கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லல, சில நல்ல மனிதர்களை தவிர்த்து மீதி பேரெல்லாம் பாவம் செய்துன்னு சொல்லல. அப்படி சொன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து, ஒரு மனுஷன் விடாம எல்லாரும் பாவம் செய்து. எத்தனையோ யோகியர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்து. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். இதுல பொய் சொல்லுதா? இந்த வேதம் அநியாயமா கூறுகிறதா? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று சொல்லுகிறது. எப்படி அப்படி சொல்லலாம்? எப்படி ஆல் ஹவ் சின் சொல்லலாம்? எல்லாரும் பாவம் செய்துன்னு எப்படி சொல்லலாம்? சிலர் சொல்லுகிறார்கள் எல்லாரும் பாவம் செய்துன்னு சொல்லும் போது எல்லா மனுஷனுக்கும் பாவ சுவாபம் வந்து விட்டது ஆதாமன் மூலமாக, ஆகையால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆகையால் தான் எல்லாரும் பாவம் செய்து என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பாவ சுவாபம் வந்தது உண்மைதான், மனுஷன் பாவம் செய்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் அதனால மனுஷனை தேவன் பாவி என்று சொல்லவில்லை. அவன் பாவியா இருக்கிறபடியினால்தான் அவனுக்குள்ள பாவ சுவாபமும் பாவத்தின் கிரியைகளும் காணப்படுகிறது. அவன் பாவியா இருக்கிறான், பாவியா எண்ணப்படுகிறான், தேவனுக்கு முன்பாக பாவியாக நிற்கிறான் என்பது முதலாவது வருது. அதுக்கப்புறம் தான் சுவாபம் வருது, அதுக்கப்புறம் தான் கிரியை வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால அவனுக்குள்ள சுவாபம் வந்துருச்சு, பாவ சுவாபம் வந்துருச்சு, அதனால பாவ காரியங்கள் செய்கிறான், ஆகையால தான் பாவி என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. இரண்டாவது சிலர் சொல்லுகிறார்கள் மனுஷன் பாவ சுவாபத்தை அவன் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அந்த பாவ சுவாபம் அவனுக்குள்ள இருக்கிறதே அவனை பாவியாக தேவனுக்குள்ள முன்பாக நிறுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அதுவும் அவ்வளவு சரியில்லை. வெறும் பாவ சுவாபம் இருந்ததுனால தேவனுக்கு முன்பாக அவன் பாவியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். பாவ சுவாபம் அவனுக்குள்ள வந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் அதன் மூலமாக அவன் தேவனுக்கு முன்பாக பாவியா நிற்கவில்லை. எப்படி பாவியாக நிற்கிறான் நாம் தேவனுக்கு முன்பாக? ஆதாமுக்குள் அவன் பாவியாக நிற்கிறான். அதுதான் இந்த வேத வசனத்தின் உண்மையான கருத்து. ஆதாமுக்குள் அவன் பாவியாக இருக்கிறான். அவன் பாவ சுவாபம் உள்ளவனாக இருக்கிறபடினால பாவி அல்ல, அவன் பாவம் சுவாபத்தின் நிமித்தமாக அவன் செய்கிற கிரியின் நிமித்தமாக பாவி அல்ல. ஆதாம் பாவம் செய்தான் பாருங்க, அப்பவே மனுவர்க்கம் முழுவதையும் தேவன் பாவி என்று சொல்லிவிட்டாராம். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆதாம் பாவம் செய்த போதே அவன் மூலமாய் பிறக்க போகிற அனைவரும் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே மனுவர்க்கம் முழுவதையும் ஆதாமுக்குள் தேவன் பாவி என்று கண்டுவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். மனுவர்க்கத்தில் யாரும் என்ன பிறக்கல. ஆதாம் செய்த அந்த ஒரே குற்றம், ஒரே பாவம், அவன் செய்த ஒரு தவறு,
அந்த தவற்றின் மூலமாக இன்னும் பிறக்க கூடாத மனுவர்க்கம் இன்னும் எதோ பேர் பிறக்க போறாங்க, சந்ததியா உருவாக போகிறது. அவர்கள் எல்லாரையும் தேவன் என்னட்டாரு? பாவி என்று கண்டுவிட்டார். அதுதான் இந்த வேத வசனத்தின் முக்கிய கருத்து. ஆதாமுக்குள் இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்து இருக்கிற வாழ்க்கை. ஆதாமுக்குள் மனிதனாய் பிறக்கிற எவனும், மனுவர்க்கத்தின் அங்கத்தின் ஒவ்வொருவனும், மனுஷன் ஒவ்வொருவனும் ஆதாமுக்குள் இருக்கிறான். ஆகையால் அவன் தேவன் முன்பாக பாவியாயிருக்கிறான். ஆதாம் செய்த ஒரு குற்றத்தின் நிமித்தமாக அந்த சந்ததியே அவர் அப்படியே பாவி என்று சொல்லிவிட்டார். எப்படி சொல்லலாம் என்பதை பிறகு பார்ப்போம். ஆனால் அதுதான் உண்மை. ஆதாம் செய்த ஒரு குற்றம், அவன் செய்த குற்றம், அதன் பிறகு வருகிறவர்கள் ஏற்கனவே குற்றவாளி என்று தீர்த்து விட்டது. இங்கேதான் விஷயமே இருக்குது. நாம் வாசிப்போம் 15ஆம் வசனத்திலிருந்து. 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அது உறுதியாகிறது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றார். எது ரெண்டுத்தையும்? ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறார்கள். இது எப்படி முடியும்? ஆதாம் ஒருத்தன் தான் பாவம் செய்தான், சந்ததி எல்லாம் இன்னும் உருவாகவில்லை. அவன் பாவம் செய்த உடனே எல்லாரையும் பாவி என்றாரு. அவனுக்குள்ளாக எல்லாரையும் பாவியாக காண்கிறார். தேவன் மனுவர்க்கத்தை காணும் போது, ஆதாமுக்கு பிறகு உண்டான இத்தனை சந்ததிகளையும் இனி வரப்போகிற சந்ததிகளையும் தேவன் காணும் போது, மனுவர்க்கத்தை காணும் போது அவர்களை பாவி என காண்கிறார், குற்றவாளிகளாக தீர்க்கிறார். அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவனுடைய மீறுதல்னாலே, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போகல, ஒருவனுடைய மீறுதல்னாலே, ஒருவன் செய்த குற்றம், ஒருவனுடைய பாவம், எல்லாரும் மரித்திருக்கிறார்கள். அப்படிதான் தேவன் எல்லாரையும் காண்கிறார். மனுவர்க்கத்தை பார்க்கும்போது நீ எல்லாம் செத்தன்ற, எல்லாம் மரித்திருக்கிறீர்கள், எல்லா பாவத்தில் மரித்தவர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் கண்ட தோட்டமாக்கிட்டார். இது ஏன் ரொம்ப முக்கியம்? இதை புரிந்து கொள்ளுகிறது. மனுவர்க்கம் முழுவதையும் ஆதாமுக்குள்ள தேவன் காண்கிறார். ஆகையால் ஆதாம் செய்த ஒரு மீறுதல் நிமித்தம் எல்லாரையும் பாவி என்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் யாருக்குள்ள காண்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளே காண்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கும்போது யாருக்குள்ளங்க பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்கு உள்ளே பார்க்கிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கிறோம்? நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் நீதி செய்தபடினால் நீதிமான்கள் அல்ல, யோக்கியமாய் நடந்து கொண்டபடினால் நீதிமான்கள் அல்ல, நாம் ஏதோ புண்ணியங்களை செய்தபடினால் நீதிமான்கள் அல்ல, நாம் ஏதோ நன்மை இருந்தபடினாலே நீதிமான்கள் அல்ல, நமக்குள்ள நல்ல சுவாபங்கள் இருந்தபடினாலே அல்லது வந்தபடினாலே உதித்தபடினாலே நீதிமான்களாக உள்ள. இதற்கு முன்பதாகவே நாம் பாவிகளாக இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு? நம்மை நீதிமான்களாக அறிவித்து விட்டார். அதான் வேதம் சொல்லுது. Justify the ungodly. தேவனற்றிருந்த நம்மை, தேவனை விட்டு தூரமாக இருந்த நம்மை, தேவனுக்கு விரோதிகளாக இருந்த நம்மை, அக்கிரமக்காரர்களாக இருந்த போது, நம் பாவிகளாக இருந்த போது நம்மை நீதிமான்களாக ஆக்கினார். தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? இயேசுவின் மூலமாக நம்மை காண்கிறார். நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்குள்ளாக நம்மை அவர் பார்க்கிறார். இது பாருங்க, வெற்றி வாழ்க்கைக்கு இதுதான் ரகசியம், இதுதான் அஸ்திபாரம். ரகசியம் சொல்லக்கூடாது, இது ஒன்றும் ரகசியம் கிடையாது, இதெல்லாம் வெளிப்படையா இருக்கு சத்தியம். வெற்றி வாழ்க்கைக்கு இதுதான் அஸ்திபாரம். இது இருந்தாதான் வெற்றி வாழ்க்கை. வெற்றி வாழ்க்கை வந்து ஏதோ தானா எங்க இருந்தோ வல்ல மாற போது நான் வெற்றி வாழ்க்கை வாழ போறேன்னு கிடையாது. வெற்றி வாழ்க்கை நாம் என்ன அறிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், சொல்றாரு, இந்த வீடுகள்லாம் சாஸ்திரம் பார்த்து கட்டுறாங்களாம். சாஸ்திரம் பார்த்து கட்டி அது சாஸ்திரத்தின்படி இருந்தாதான் அந்த வீடு நல்ல வீடு, அங்க நல்லா குடியேறலாம். என் வீடு அப்படி கிடையாது, சாஸ்திரத்தின்படி கோணல் மாநிலமா இருக்குது. சாஸ்திரத்தின்படி பார்த்தா எல்லாம் கோளாறு. என் வீட்டில் அங்கதான் குடியிருக்கிறேன் நான், அது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. அதனால சாஸ்திரத்தின்படி ஒத்து போகாத வீடு இருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். சும்மா கொடுத்தா இந்த சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத காரியெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸ்திரத்தின்படி இல்லையா,
சிலருக்கு அதான் பிரச்சனையா வாழ்க்கையில. சாஸ்திரத்தின்படி வீடு கட்டலங்க, இந்த வாசல் இங்க வைக்க கூடாது, ஒரு ஆளை கூப்பிட்டு வாசலை தூக்கி அங்க வைங்க, இந்த ஜன்னலை தூக்கி இப்படி வைங்க, இந்த கதவை தூக்கி அங்க வைங்க. நான் சொன்னேன், இந்த ஜன்னலையும் கதவையும் அதையும் இதையும் தூக்கி அங்கேயும் இங்கேயும் வைக்கிறதுக்கு உன் மூளையில இருக்கிற இந்த சிந்தனையை சரி பண்ணி அதை தூக்கி இங்க வச்சு இதை தூக்கி அங்க வச்சு மூளையை சரி பண்ணா எல்லாம் சரியாயான்னு இருக்கீங்களா? இங்கதான் கோளாறு. ஜன்னல் என்ன இருக்குது, கதவுல என்ன இருக்குது? கதவை ஏன் தூக்கி அங்க வைக்கிற? அந்த கதவை தூக்கி இங்க வச்சா சரியா போயிடுமா? எல்லாம் இந்த ஜன்னலத்துக்கு அங்க வச்சா, அந்த கதவுக்கு இங்க வச்சா, யாராவது ரெண்டு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடுமா? எப்படி சரியா போகும்? ஒண்ணும் சரியா போகாது. இதுதான் கோளாறு. மனம் மாறலன்னா ஒண்ணுமே மாறாது. இங்கதான் இருக்குது விஷயம். வாழ்க்கையில வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் ஜெய வாழ்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ரகசியம் ஜன்னலத்துக்கு அங்க வைக்கிறது இல்ல, வாசலத்துக்கு இங்க வைக்கிறது இல்ல. நம்ம வீடு எந்த திசையை பார்த்து இருக்கிறது இல்ல, நம்ம கையில என்ன எழுதி இருக்கிறது இல்ல, நம்ம தலையில என்ன எழுதி இருக்கிறது இல்ல, நம்முடைய வேத வசனத்துல கர்த்தர் நம்மை யார் என்று சொல்லுகிறார் என்பதுலதான் அது அடங்கி இருக்கிறது. வெளியே வேற எதுவும் கிடையாது. வாசல் எந்த பக்கம்னா வச்சுக்க, எங்க வசதியா இருக்கோ அங்க வச்சுக்க வேண்டியதான் வாசல். ஹலோ, இருக்கிறீங்களா? முட்டாள்தனம் நிறைஞ்சிருக்குது உலகத்துல. கிறிஸ்தவ மக்களே எப்படி இருக்கிறாங்க? சும்மா சொல்லக்கூடாது, மற்றவங்களை சொல்லி குற்றம் இல்லை. கிறிஸ்தவ மக்களே இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்றது இங்க இருந்து புரிஞ்சு அதை மைண்ட்ல சரி பண்ணி, எதை தூக்கி எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சு, எதை தூக்கி வெளியே போடணுமோ அதை போட்டு, எதை கொண்டாந்து உள்ள வைக்கணுமோ அதை வச்சு, என் மண்டையில இருக்க கோளாறை சரி பண்ணி இந்த வேத வசனத்தை வச்சு சரியான சிந்தைகளை சிந்தித்து சரியான எண்ணங்களை நான் மனதில் வைக்கும் போது என் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், வெற்றியும் ஜெயமும் ஆசீர்வாதமும் நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும் என்கிற நிலையும் அப்பொழுது உண்டாகிறது ஒழிய இது வேற ஒரு மனுஷங்க இல்ல, சாஸ்திரக்காரன்ட்டையும் இல்ல, ஜோசியக்காரன்ட்டையும் இல்ல, யார்கிட்டையும் இல்ல. இங்க வேத வசனத்தில் நான் தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு இங்க சொல்லி இருக்குது. நான் யார்? போன ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும். போன ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இல்ல, போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும் நான் யார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்திருக்க கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. நான் ஆதாம் பேட்ச்ல வந்த ஆள் இல்ல. இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க நினைச்சிருக்கேன் நான் ஆதாம்ல இருந்து வந்தேங்க. நான் ஆதாம்ல இருந்து வரலங்க, கிறிஸ்துவில இருந்து வந்திருக்கிறேன். ஹலோ, அந்த ஆதாமை விட்டு ஒழிங்க. அந்த ஆதாம்னு சொல்லி ஆதாம் மாதிரி தான் இருப்போம். அதான் இங்க கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க கோளாறு. இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆதாம்ல இருந்து வந்தேன். ஆதாம்ல இருந்து வரல, அது முந்தி. இப்ப எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? கிறிஸ்துவில இருந்து வந்திருக்கிறோம். லிட்டில் சில்ட்ரன் யூ ஆர் ஆஃப் காட் என்று யோவான் சொல்லுகிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து பிறந்தவர்கள். எங்க வந்திருக்கிறோம்? நமக்கு ஆரிஜின் வந்து இப்ப அந்த ஆதாம் இல்ல, கடைசி ஆதாம், இந்த இரண்டாம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆதாமுடைய பாவமும் அதன் மூலமாக அந்த பாவமும் மரணமும் என்னை ஆட்கொண்டிருந்ததே, அதுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். அந்த ஆதாமில இருந்து நான் வரல. இப்போ அந்த ஆதாமில இருந்து வந்து பிறந்த ஒரு காலத்தில் பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பாவம் ஆட்கொண்டது. எதை செய்ய விரும்பினோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்ய வேண்டாம் நினைச்சனோ அதைத்தான் செய்தேன். ஏதோ ஒரு சக்தி என்னை உந்தி தள்ளி கொண்டிருந்தது. எல்லாம் தெரியாத மாதிரி பாக்குறீங்க. எல்லாம் பெரிய பரிசுத்தவான்லாவே இருந்துப்பீங்க போல இருக்கு. முதல்ல இருந்து படிக்கிற காலத்துல யோசித்து பாக்குறேன், நல்லா இனிமே ஒழுங்கா படிக்கலான்னு ஒரு தீர்மானம் எடுப்பேன். நல்ல குணம்லாம் இருந்தது பாருங்க எனக்கும், எல்லாருக்கும் இருக்கலாம். நான் அப்படி ஒன்றும் மோசமான ஆள். நல்ல இனிமே ஒழுங்கா படிக்கிறது என்ன இப்ப பெரிய இந்த பரீட்சையை ஒரு கை பார்த்துறது என்ன, நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஒரு ராத்திரில படிச்சு பாஸ் பண்றது இதெல்லாம் சரி. 2 ராத்திரி 3 ராத்திரி படிச்சா என்ன ஆகும்? இப்போ ரொம்ப பிரமாதமா எழுதிடலாம்னு சொல்லி எப்படியா படிச்சிருதுன்னு உட்காரும். அப்பதான் வருவான் 4 பேர், பா வெளியே போலாம் வா பா, இப்பதான் தீர்மானம் எடுத்தேன் நான் வரக்கூடாதுன்னு, இப்பதான் படிக்க போறேன், 2-3 நாளா உட்கார்ந்து ஒழுங்கா படிச்சு இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா மார்க் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கேன், இப்ப பார்த்து வெளியே போலான்னு. அட ஒண்ணு பயப்படாது, எல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும். கொஸ்டின் வேற நாளைக்கு அவுட் ஆக போகுதுன்றாங்க, நீ வா நீ பாத்துக்கலாம் நாளைக்கு. இங்க அது நடக்குதாம்ப்பா, அங்க அது நடக்குதாம்ப்பா, இங்க இது நடக்குது, அங்க ஜாலியா இருக்காம்ப்பா, இங்க ரொம்ப நல்லா இருக்காம்ப்பா, வாயா நான் அப்புறம் பாத்துக்கலாம், நீ ஏன் பயப்படுற, உனக்கு இல்லாத புத்தியா, ரொம்ப மூல அறிவு இருக்கியா உனக்கு, நீ வா நீ பாத்துக்கலாம். கடகர்னு புஸ்தகத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாலே போறது. எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியல, எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யறோம். பாவத்துக்கு அடிமை. மனுஷன் பெரிய சக்தி வாய்ந்தவன் போல பேசுவான், சக்தி வாய்ந்தவன் கிடையாது. அவனுக்குள்ள ஏதோ அவனை உந்தி தள்ளுகிறது, அழிவுக்கு நேராக அவனை நடத்துகிறது.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதன்படி பாவத்தை மட்டுமல்ல மரணத்தையும் அவனுடையவனாய் இருக்கிறான். மனுஷன் மரணத்திலும் தப்பிக்க முடியறதில்லை. பாவம் மரணமும் அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையில நாம் இருந்தோம். அதுதான் பழைய ஆதாமுக்குள்ள இருந்த நிலைமை. அந்த ஆதாமுக்குள்ள இருந்தோம். தேவன் நம்ம அந்த ஆதாமுக்குள் கண்டார். அவனுடைய ஒரு குற்றத்தின் நிமித்தமாக நம்ம எல்லாரையும் பாவி என்று எண்ணி விட்டார். அது போதும் அவருக்கு. அது எப்படி அடுத்த வாரம் வளர்க்க போறேன். ஒரே ஒரு குற்றம் அவன் செய்தான், நான் செய்யல. ஒண்ணும் நான் ஒண்ணுமே செய்யல. செய்யறதுக்கு முன்னால இங்க வரும்போது என்ன சொல்றாங்க, நீ பாவின்னு. நான் என்ன பண்றது? அது அப்படிதான். எனக்கு விளங்கலங்கன்றாங்க. எனக்கும் தான் விளங்கல. வேதம் அப்படி சொல்லுது. என்ன விளக்க சொல்ல வேதம் பிரசங்கம் பண்ண சொல்லி இருக்கு. என்ன சத்தியமா இருக்குதோ அதை பிரசங்கம் பண்ணுகிறேன். வேதத்தில் விளக்கி இருக்கிற அளவுக்கு நான் விளக்க கடமைப்பட்டு இருக்க. அடுத்த வாரம் இன்னும் இந்த விளக்க போறேன். ஆனா இதை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்குள்ள எல்லா மனுஷரையும் பாவியாக தேவன் கண்டார். அது எப்படி காண முடியும்ன்றதை விளக்குற பிறகு எல்லா மனுஷரும் பாவியாக கண்டார் ஆதாமுக்குள்ள. முழு, அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா முழு மனு வர்க்கத்தையும் ஆதாமுக்குள்ள கண்டார். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படியா காண முடியும்? அதுக்குள்ளதானே வந்தாங்க எல்லாரும். அவனுக்குள்ள இருந்துதானே இந்த சந்ததியே வந்தது. அவனுக்குள்ள இருந்துதானே மனு வர்க்கமே உண்டானது. ஆகையால அவனுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் கண்டுவிட்டார். அவன் பாவம் செய்தான். அதன் மூலமாக எல்லாரும் பாவி என்று கண்டார். எல்லாரும் பாவி என்று குற்றம் தீர்த்தார். வாசிப்போம் இன்னும் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஒரு ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. என்ன சொல்லுது? ஒருவன் செய்த குற்றத்தினாலே அநேகர் மரித்திருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷன் மூலமா ஒரு கிருபையினாலே எவ்வளவு பேரு பிழைத்திருப்பார்கள், எவ்வளவு கிருபை அதன் மூலமாய் பெருகும். அதன் மூலமாக வருகிற சக்தி என்ன? இதுக்கு அதுக்கும் கம்பேரிசனே கிடையாது என்றார். பாவத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் ஆதாமின் மூலமாக பாவம் நம்ம ஆட்கொண்டதே, மரணமும் நம்ம ஆட்கொண்டது, அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்மை அவர் மூலமாக வருகிற ஜீவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். எதுக்கு வல்லமை அதிகம் சொல்றீங்க? இருளுக்கா அல்லது வெளிச்சத்துக்கா? வெளிச்சத்துக்கு தான். பாவம் இருளின் சக்தி, மரணம் இருளின் சக்தி. ஜெயம், கிருபை, ஜீவன் இது ஒளியின் சக்தி. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறது. என்ன சொல்றாரு? அதன் மூலமா அவ்வளவு வல்லமை உன்னை பாவத்தில் அமுக்கி பிடிச்சு வைத்திருந்தது ஆட்கொண்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா வர்ற கிருபை அதை விட அதிகமா பெருகுகிறது என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கிருபை அதை விட அதிகமாய் பெருகுகிறது. இன்னைக்கு என்ன சொல்லி வச்சுட்டாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய பேருக்கு. ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் வாழ்நாள் பூரா சொல்லிருக்காங்க ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப யார் சொல்லுது? ரொம்ப அப்படி சொல்ல வேதம் போதிக்கல என்பதை வருகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறது கஷ்டம் என்று வேதத்தில் எங்கேயும் போதிக்கவே இல்லை. நேர்மாறா போதித்திருக்குது. அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் ஆதாமின் மூலமாக வந்த பாவத்துக்கும் பாவத்தின் மூலமாக மரணத்துக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த கிருபை எவ்வளவு அதிகமாக பெருகும் என்றுதான் சொல்லி இருக்குது. ஒழிய அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லி இல்லை. அது எங்க இருந்து வந்து தெரியல அந்த பிரசங்கம். கவனிப்போம் 16ஆம் வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அதுக்கு கம்பேரிசன் கிடையாது என்றார். பாவத்தினால் உண்டான தீர்ப்புக்கும் தேவன் அருளும் ஈவுக்கும் கம்பேரிசன் கிடையாது என்றார். தேவன் அருளும் ஈவு கிரேட்டர், இது மிகுந்த சக்தி வாய்ந்தது. அந்த பாவத்தினால் உண்டான தீர்ப்பை காட்டிலும் சொல்றாரு பாருங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், மறுபடியும் ஒரே குற்றம், ஒரே ஆளுடைய பாவம் அப்படிதான் சொல்லி இருக்குது. எல்லாரும் செய்த பாவம் இல்ல, ஒரே குற்றம். யார் செய்த குற்றம்? ஆதாம் செய்த குற்றம். ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. அவன் செய்த குற்றம் எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகி விட்டார்கள். கிருபை வரமோ இது யார் மூலமாக வந்தது? இயேசுவின் மூலமாக அநேக குற்றங்களை நீக்கி, எல்லாரும் சொல்லுங்க, அநேக குற்றங்களை நீக்கி, என்னுடைய எல்லா பாவங்களை நீக்கி, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, என்னுடைய குறைகளை எல்லாம் நீக்கி, என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, ஒரு மனுஷன் செய்த குற்றம் எல்லாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. ஆனா அந்த ஒரு மனுஷன் மூலமாக வருகிற கிருபை என்னுடைய அநேக பாவங்களை, அநேகருடைய அநேக பாவங்களை அது சுத்திகரிக்கிறது. அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அந்த ஒரு மனுஷன் பாவம் செய்தவனும் மனுவர்க்கத்தையே பாவின்னு சொல்லிவிட்டாரு.
இந்த ஒரு மனுஷன் சிலுவையில் ஏறி நமக்காக சிந்தின ரத்தத்தை பார்த்த உடனே தேவன் அவர் மூலமாய் எல்லாரையும் நீதிமான்கள் என்று அறிவிக்கிறார். 17ஆம் வசனம் பார்ப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவனுடைய மீறுதல் மறுபடியும் அதன் மூலமா என்ன ஆண்டுச்சான்? மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது, வல்லமா சொல்லாதீங்க, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமா. அப்ப நீங்க ஜெயிப்பீங்க என்பது அதிக நிச்சயம். பாவத்தை ஜெயிப்பீர்கள் என்பது அதிக நிச்சயம். பாவத்தின் சோதனைகளை வென்று ஜெய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பது அதிக நிச்சயம். ஏன் அதிக நிச்சயம்? பாவத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபைக்கும் அவர் மூலமாக வருகிற நீதிக்கும் இன்னும் எவ்வளவு வல்லமை இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விட்டா கம்பாரிசனே கிடையாது. இவர் மூலமாக வருகிற கிருபையும் நீதியும் பாவத்தின் மூலமாக வருகிற அந்த வல்லமைக்கு மேலானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. 18 ஆகையால் ஒரே மீறுதல்னாலே, யாருடைய மீறுதல்? ஆதாமுடைய மீறுதல், எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, மறுபடியும் அதை தான் சொல்றார். ஒரே மீறுதல்னாலே, அவன் செய்த ஒரு பாவத்தினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, அவன் செய்த பாவத்தை பார்த்து தேவன் மனுவர்க்கத்தையே பாவித்தார் உண்டானது போல. இப்ப கம்பாரிசன் பாருங்க. ஒரே நீதியினாலே, அது யார் மூலமா வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருகிறது. எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையையும் ஆதாமுக்குள்ளான வாழ்க்கையும் கம்பேர் பண்ணுகிற கம்பாரிசன், ஒத்து பார்க்கிறது. ஆதாமுக்குள்ளே இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆதாமுக்குள்ளே இருந்தபோது பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது ஜீவனால் ஜெயத்தினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஆங்கிலத்தில் அருமையா சொல்லி இருக்குது, many were made sinners. பாவிகள் ஆக்கப்பட்டார்களாம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால. நிறைய பேர் கீழ்ப்படியாம போனாங்க இல்ல, எல்லாருடைய கீழ்ப்படியாமையும் வச்சு சொல்லலைங்க. ஒரு மனுஷன், நாம் ஏன் பாவியினை தேவன் அறிவிக்கிறார்? நம்ம எல்லாரும் பாவியின் அறிவிக்க காரணம் என்ன? எல்லாரும் பாவம் செய்து என்று வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? தேவன் அங்க என்ன உற்று நோக்கி பார்த்து, ஆஹா அவனுக்குள்ள பாவம் இருக்குது, அவன் இருதயத்தை நான் பார்த்துட்டேன், ஆகியால் அவன் பாவின்னு சொன்னாரே? கிடையாது. நம்ம பார்த்து விட்டு இவர்களுக்குள்ள எல்லாம் பாவ சுவாபம் இருக்குது, ஆகியால் அவர் பாவின்னு சொன்னாரே? கிடையாது. அல்லது நம்ம பார்த்து விட்டு இவர்கள் பாவ கிரியை செய்கிறார்கள், திருடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, ஆகியால பாவிகள் என்று சொன்னார? கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆதாமுக்குள்ள நம்ம பார்த்து அவனுடைய ஒரு குற்றத்தின் மூலமா எல்லாரையும் பாவி என்று சொல்லிவிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அது யாருடைய கீழ்ப்படிதல்? இயேசு கிறிஸ்து, அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கு நீதிமான்களா இருக்கிறோம்? கையெழுத்தி காண்போம். சிலருக்கு சந்தேகம் பாருங்க, இது யாரும் எங்கேயா வேற எங்கேயா கோயில்ல போய் கேட்டா நீதிமானா? ஐயோ நான் இல்லைங்க. எத்தனை பேர் பாவினா அவ்வளவு விசுவாசியும் கை வைத்துவாங்க. ஆகியால் தான் விசுவாசிக்கு ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப தூரம். எப்ப பாசாலும் பிசாசன் மூலமா வர்ற வல்லமை தான் அவங்களுக்கு பெரிதா தெரியுது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்த கிருபையும் இதன் மூலமா வர்ற ஜீவனும் ஜெயமும் அவர்களுக்கு ஒண்ணு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா சத்தியம் இன்னும் புரியல, சத்தியத்தை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை பிடித்துக் கொள்ளவில்லை. இன்னும் கதவை தூக்கி அங்கேயும் ஜன்னலை தூக்கி இங்கேயும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது செய்தா சரியா போயிட்டு, இது சரியா போயிட்டு கிடையாது. இங்க சரியா போனாதான் எல்லாம் சரியா ஆகும். ஜெய வாழ்க்கைக்கு ஆரம்பமே இங்கதான், அங்க இல்ல எங்கேயும். அது இங்கதான் ஆரம்பிக்கிறது. எங்க? இந்த மண்டைக்குள்ள, நம்முடைய சிந்தைக்குள்ள ஆரம்பிக்கிறது. இந்த சிந்தைக்குள்ள முதல்ல என்ன எண்ணம் வர வேண்டும்? நான் இப்பொழுது ஆதாமுக்குள்ள இல்ல, நான் இப்ப யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் ஆதாமில இருந்து வந்தவன் சொல்றது இல்ல, நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, அப்ப எது நமக்கு ஜெய வாழ்க்கையை கொண்டு வருகிறது? நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமே, அதுதான். தேவன் நம்மை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டு நம்மை நீதிமான்கள் என்று அறிவிக்கிறார்.
இந்த கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபை பெருகுகிறது. பாவம் எப்படி பெருகுச்சோ அதை விட அதிகமாக இது பெருகிறது. இருளுக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் இந்த ஒளிக்கு அதிகமான வல்லமை இருக்கிறது. பாவம் எப்படி நம்ம ஆட்கொண்டதோ அதுபோல இந்த நீதி நம்ம ஆட்கொள்ளுகிறது. பாவத்தை ஜெயிக்க, பாவத்தை மேற்கொள்ள, பாவத்துக்கு மேலாக வாழ, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எங்கிருந்து வருகிறது? நான் எங்க இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்ங்கிற அந்த உணர்வில் இருந்துதான் அந்த சக்தி வருகிறது ஒழிய அதை அறியாவிட்டால், நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கூட அது தெரியாவிட்டால் அந்த சக்தியை நாம் அனுபவிக்கவே முடியாது. சற்று எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது நம்மை குறித்து இயற்கை பிரகாரமாக எண்ணுவதை நிறுத்திவிட்டு ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் எண்ண வேண்டும். நாம் யார்? நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நான் யாருன்னு சொன்னா எல்லாம் சொல்லுவீங்க, என் பேர் இது, என் ஊர் இது, என் ஜாதி இது, என் வேலை இது, என் தொழில் இது எல்லாம். அது முக்கியம் அல்ல. அதெல்லாம் ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட உண்டாக்காது. ரொம்ப இன்சிக்னிபிகன்ட். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லாத ஒரு காரியம். இப்ப என் பேர் ரொம்ப முக்கியமா? நான் சாம் செல்லவர இல்ல, என் பேர் நரசிம்ம ராவா இருந்ததுன்னா அப்போ நான் இப்படிதான் இருப்பேன். என் பேர் என்ன மாத்திர போதா? இங்க நரசிம்மராவுன்னு ஒரு பிரசங்க என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். பேர் வேற யாருக்கும், அவ்வளவுதான். பேர் ஒரு ஆளை மாத்துறது இல்லைங்க. பேர்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா பேரை தான் நம்ம பெருசா சொல்றோம். ஜாதியும் ஒண்ணும் கிடையாது, தொழிலும் ஒண்ணும் கிடையாது, படிப்பு ஒண்ணும் கிடையாது, அது ஒண்ணும் கிடையாது. நான் யார் என்பதுல எது முக்கியம்? முக்கியம் இல்லாத பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. முக்கியம் இல்லாத பெருசாக்கிட்டு இருக்கிறோம். முக்கியம் இல்லாத பெருசா நினைக்கிறோம் நம்ம. ஒருத்தர் சொல்றாரு, உயரம் மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா எப்படியே வந்திருப்பாங்க பாருங்க, என்ன நினைக்கிறாரு. முக்கியம் இல்லாத ஒன்று. உயரத்துக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே சம்பந்தமே கிடையாது. ஆனா இவர் சம்பந்தப்படுத்துறதுனால சம்பந்தம் இருக்குது. இப்போ இவர் அப்படி பண்ணி வச்சிருக்கிறார். ஆகையால எனக்கு மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா இருந்தா அப்படியே நல்லா இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் இருந்தா அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லாத காரியம். இதெல்லாம் ரொம்ப அசெப்ட் பண்ணப்பட வேண்டிய காரியம். இதெல்லாம் முக்கியமே கிடையாது வாழ்க்கையில. வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்ன? நான் யார்? நான் யார் என்பதுக்கு என்னுடைய பேரோ, என்னுடைய ஊரோ, என்னுடைய ஜாதியோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய மற்ற காரியங்கள் முக்கியம் அல்ல. அது சிறிதளவு கூட வித்தியாசத்தை உண்டு பண்ணாது. நான் யார்? நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன். நான் புது சிருஷ்டி. ஆதாமுக்குள் பாவத்திற்கும் மரணத்துக்கும் அடிமையாக இருந்தவன் இப்பொழுது ஜீவனுக்கும் தேவனுடைய கிருபைக்கும் பாத்திரவானாக இருக்கிறேன். அதுதான் இந்த வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னா என்ன? இப்போ யாரா இருந்தா என்ன? எவ்வளவு படிப்பு இருந்தா என்ன? இல்லாட்டி போனா என்ன? என்னவா இருந்தா என்ன? எந்த பின்னணியிலிருந்து வந்தா என்ன? நீங்கள் யார்? இந்த நீங்க யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அப்புறம் ஆளே வித்தியாசமாயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய விதமே மாறிவிடும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில தேவையா இருக்கிறது ஏதோ யார்கிட்டயோ போய் எங்கேயோ ஜெபம் பண்ணி என்னமோ பெரிய அற்புதம் நடக்கும், அப்படி கிடையாது. அது நிறைய பேருக்கு இன்றைக்கு தேவையே கிடையாது. சிலருக்கு ஒருவேளை தேவையா இருக்கலாம், அது உதவலாம், அந்த கட்டத்தில் அவர்கள் இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசிகளை பற்றி பேசுறேன். விசுவாசிகளுக்கு என்ன தேவை? எங்கேயோ போய் யார்கிட்டயோ ஜெபம் பண்ணி என்னமோ நடக்க போகுது, வானத்திலிருந்து என்னமோ கொட்ட போகுது, அதல்ல. இன்றைக்கு விசுவாசிக்கு தேவை நீங்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எங்க இருக்கிறீங்க? நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்னவாக காண்கிறார்? எப்படியாக அவர் உங்களை அறிந்திருக்கிறார்? என்னவாக அவர் அழைக்கிறார்? நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டா அப்பொழுதுதான் வாழ்க்கையின் மறுமலர்ச்சியே ஆரம்பமாகிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போம். ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மனுஷனுக்கு மறுக்க முடியாத இரு உண்மைகள் உண்டு என்று சொன்னேன். அது என்ன? பாவம். மனுஷனுக்குள்ளா இருக்க பாவம், எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் மரணம். ரெண்டு தவிர்க்க முடியாதது உண்மை. ஏன் எப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்திருக்கலாம் நீங்கள். ஒருவேளை இந்த
பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்து இதை புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம். அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அது அப்படித்தான். பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும் போது அந்த வாழ்க்கை சீர்கேட வைத்து குலைத்து போட்டு ஒன்றுமில்லாமலாக்கி, வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் பிசாசு. அதைத்தான் செய்யறான். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை திருடி போடுகிறான், அழித்து போடுகிறான், உங்களுடைய எல்லா நல்ல காரியங்களும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான், கொல்லவும் முற்படுகிறான். அதான் பிசாசுடைய நோக்கம். ஆனால் இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தான். அதுதான் சத்தியம். ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் இந்த சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிறிஸ்து தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிறிஸ்துவால் வரக்கூடிய ரட்சிப்பு தேவை, விடுதலை தேவை, மீட்பு தேவை. ஆதாமுக்குள்ள இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வர முடியும்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை அங்கீகரிப்பதன் மூலமாக, நான் பாவி, கிறிஸ்து என்னுடைய ரட்சகர், அவர் மூலமா எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அங்கீகரிப்பதன் மூலமாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜீவனுக்குள் அவன் பிரவேசிக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாழ்க்கை மாறுகிறது. அப்படிதான் மாறுகிறது. இருளின் சக்தியிலிருந்து பிரிந்து வந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ற வாழ்க்கையில இயேசு அவசியம். பாவத்துக்கு அடிமையாக, இந்த சகல பிசாசுடைய காரியங்களுக்கு அடிமையாக ஏதேதோ சக்திகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் புரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு எனக்கு தேவை. இயேசுவின் மூலமாக வரக்கூடிய விடுதலையும் வெளிச்சமும் சந்தோஷம் சமாதானமும் நிம்மதியும் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக போய் ஜெபிக்க போகிறேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் துரிதமாய் கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்கு ஜெபிக்க கரத்தை உயர்த்தினவர்கள் சீக்கிரம் முன்னுக்கு வாங்க, ஜெபிப்போம். சீக்கிரம் முடிவாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வர வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்னும் யாராவது இருக்கீங்களா?